தன்னுடைய பன்றி முகத்தினாலே தோன்றி தோண்டி தோன்றி இறைவனுடைய பாதத்தை காண்பதற்காக சென்று கொண்டிருந்தார். பிரம்மாவானவர் அன்னப்பட்சி வடிவம் எடுத்து ஆகாயத்திலே மேல் நோக்கி இறைவனுடைய திருமுடியை பார்ப்பதற்காக பறந்து சென்று கொண்டிருந்தார். அந்த பனைமரத்திலே இருக்கின்ற ஓலை எடுத்து ஆலயங்களிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், பெரிய ஒரு கூடு கட்டுவார்கள், ஒரு கோபுரம் மாறி கட்டுவார்கள். நடுவிலே வாழை நட்டு அந்த வாழையை சுற்றி பனை ஓலையினாலே உயர்ந்த ஒரு கூடு மாறி கோபுரம் மாறி கட்டுவார்கள், கூம்பு மாதிரி. கார்த்திகை விளக்கிட்டு பேர் போன இடம் திருவண்ணாமலை. அடிமுடி தேடிய வரலாறு. இறைவன் ஜோதி வடிவாக தோன்றிய இடம் திருவண்ணாமலை, அக்னிஸ்தலம். அதை குறிப்பதுதான் கார்த்திகை விளக்கீடு. இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்தும் சரவணப் பொய்கையிலே 6 குழந்தைகளாக அவதரித்த தினம். கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் எடுத்து வளர்த்த தினம். அதனால் தான் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. திருவண்ணாமலையே மகிமை என்னென்றால், அக்னிஸ்தலத்திலேயே மகிமை என்றால், திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும். நாங்கள் இருந்த இடத்துல இருந்து கொண்டு அண்ணாமலையாரே என்று நினைத்தாலே வீடுகளிலே தீபம் ஏற்றுகின்றோம். ஒளி வடிவாக இறைவனுடைய ஒளி வடிவமாக இறைவன் ஜோதி வடிவாக இருந்ததை மனதிலே நாங்கள் நினைத்து எங்கள் வீட்டிலே என்றும் இருள் இல்லாமல் எங்கள் வீடு ஆணவம் என்கின்ற இருள் நீங்கி ஓம் குரவே சர்வலோகானாம் விஷய பவரோகிணாம் நிதையே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமஹ. அஞ்ஞானந்த மிராந்தஸ்ய ஞானாந்தன சலாகையான் சக்ஷுரோன்மீலினம் செய்வ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. எனது வித்யா குரு, தீக்ஷா குரு ஆகியோருக்கு அடியேனது சிறந்தாழ்த்தி அவர்களது பாதார விந்தங்களை பணிந்து மற்றும் என்னுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வமாகிய நல்லை குமரனின் பாதார விந்தங்களை என்னுடைய சிறந்தாழ்த்தி வணங்கி எதிர்வரும் 13ஆம் தேதி குமார ஆலய தீபம் என்று சொல்லப்படுகின்ற முருகன் ஆலயங்களிலே கார்த்திகை விளக்கீடு என்று சொல்லப்படுகின்ற அந்த விரதம் நடைபெற இருக்கின்றது. அதற்கு மறுநாள் 14ஆம் தேதி சர்வாலய தீபம் என்று சொல்லப்படுகின்ற கார்த்திகை விளக்கீடு. வீடுகளிலே விளக்கேற்றுதல், தீபங்கள் ஏற்றுதல். அத்துடன் அன்றைய தினம் 14ஆம் தேதி விஷ்ணு ஆலயங்களிலே விஷ்ணு ஆலய தீபம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு ஆலயங்களிலே தீபம் ஏற்றி சொக்கப்பானை ஏற்றி வழிபடக்கூடிய தினம். இந்த விளக்கீட்டை பற்றி நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் அது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு சில வெற்றை அடியேன் தெரிவிக்க விரும்புகின்றேன். விளக்கீடு எப்படி உருவானதென்றால், ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையிலே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. தங்களில் யார் பெரியவர் என்பதை இட்டு இருவருக்குள்ளேயும் போட்டி ஏற்பட்டது. அந்த போட்டியிலே பிரம்மாவும் விஷ்ணுவும் வாதிட்டார்கள். அப்பொழுது அதில் யார் பெரியவர் என்பதை முடிவு செய்வதற்கு தாங்கள் மத்தியஸ்தராக ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்பி திருவண்ணாமலைக்கு சென்றார்கள். அங்கே சென்று இறைவனிடத்திலே தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தார்கள். இறைவன் அங்கே ஜோதி வடிவாக வடிவெடுத்தார். அடியும் முடியும் இல்லாத வடிவமெடுத்தார் இறைவன். அக்னி வடிவம், ஜோதி வடிவம். அக்னியினுடைய தொடக்கமும் எங்கே என்றும் முடிவு எங்கே என்றும் தெரியாத ஒரு சூழ்நிலையாக அந்த அக்னி நின்று வளர்ந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதி வடிவத்தை எடுத்தார் சிவருமான். எடுத்து அசரீரியாக இவர்களுக்கு சொன்னார், யார் என்னுடைய அடியையும் முடியையும்
சென்று கண்டு வருகின்றீர்களோ அவர்தான் பெரியவர் என்ற அசரீரி வாக்கு சொன்னார். உடனே மகாவிஷ்ணுவானவர் இறைத்தன்மை இருப்பதனாலே, காத்த தொழிலை செய்வதனாலே அவர் மிகவும் பணிவுடன் பூமியிலே இருக்கக்கூடிய இறைவனது பாதத்தை காண்பதற்காக பன்றி வடிவம் எடுத்து பூமியை அங்கே தன்னுடைய பன்றி முகத்தினாலே தோன்றி தோண்டி தோன்றி இறைவனுடைய பாதத்தை காண்பதற்காக சென்று கொண்டிருந்தார். பிரம்மாவானவர் அன்னப்பட்சி வடிவம் எடுத்து ஆகாயத்திலே மேல் நோக்கி இறைவனுடைய திருமுடியை பார்ப்பதற்காக பறந்து சென்று கொண்டிருந்தார். இவர்கள் நினைக்குமா போன்று இறைவனுடைய அடியையோ முடியையோ காண்பது என்பது மிகவும் அரிதான ஒரு செயல். அதை அவர்கள் உணரவில்லை. ஆனால் விஷ்ணுவாலே இறைவனுடைய பாதத்தை காண முடியும் என்ற நம்பிக்கையுடன் விஷ்ணு அங்கே பூமியை பிளந்து கொண்டு இறைவனுடைய பாதத்தை காண்பதற்காக தன் முயற்சியிலே சற்றும் தளராமல் சென்று கொண்டிருந்தார். பூமியில் அடிப்பாகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். இதனாலே மகிழ்வுற்ற இறைவன் தன்னுடைய பாத கமலங்களை மகாவிஷ்ணுவுக்கு காட்டினார். தரிசிக்கக்கூடிய தன்மை மகாவிஷ்ணுவுக்கு ஏற்பட்டது. இறைவனுடைய பாதார விந்தங்களை தரிசிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டது. ஆனால் பிரம்மாவோ தொடர்ந்து மேலே அன்னப்பட்சி வடிவமாக பறந்து செல்கின்ற பொழுது அவர்களாலே தொடர்ந்து பறக்க முடியவில்லை. இறகுகள் சோர்வடைந்து இருக்கின்ற பொழுது என்ன செய்வதென்று தெரியாத நிலையிலே சிவனுடைய முடியை அலங்கரித்து கொண்டிருந்த தாளம்பூவானது 1000 பிரம்மாக்கள், உலகத்திலே 1000 பிரம்மாக்கள் தோன்றி மறைந்த காலம் வரையும் அந்த அவருடைய இறைவனுடைய திருமுடியிலிருந்து பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதை பிரம்மா கண்டார். கண்டு கேட்டார், நீ சிவனுடைய திருமுடியிலிருந்து பூலோகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்க எவ்வளவு காலம் உனக்கு பிடித்ததென்று. அதுக்கு தாளம்பூ பதில் சொல்லியது, நான் வருகின்ற பொழுது இறைவனுடைய சிரசிலே இருந்து பூமியை நோக்கி வருகின்ற பொழுது 1000 பிரம்மாக்களை கடந்து விட்டேன் என்று சொன்னார். உடனே இந்த பிரம்மா கேட்டார், நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் இறைவனுடைய திருமுடியை கண்டதாக நீ எனக்கு வந்து சாட்சி சொல்ல வேண்டும் விஷ்ணுவிடத்திலே பூலோகத்திலே வந்து என்று. அதற்கு அந்த தாளம்பூவும் ஒத்துக்கொண்டது. அவர்கள் இங்கே பூமியிலே பிரம்மாவும் தாளம்பூவும் வந்து விஷ்ணுவிடத்தில் சொன்னார்கள், நாங்கள் இறைவனுடைய திருமுடியை பிரம்மா தரிசித்தார் என்று. தாளம்பூவும் அதுக்கு ஓம் என்று சேர்ந்து சொன்னதனாலே சிவனுடைய பூஜைக்கு தாளம்பூ பொய் சொன்னபடியினாலே அந்த தாளம்பூ பூஜைக்கு ஏற்றதல்ல என்ற சாபத்தை சிவனிடத்திலே இந்த தாளம்பூ வாங்கி கோயில்களிலே பூஜைக்கு பயன்படாதவாறு தாளம்பூ ஒதுக்கி வைக்கப்பட்டது. ஆனால் விஷ்ணுவோ தன்னுடைய பக்தியினாலே இறைவனுடைய பாதங்களை பற்றி பிடித்ததனாலே அவர் என்றும் உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய பெயர் இருந்து கொண்டிருக்கின்றது, அருளும் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர் இறைவனாகவே இருக்கின்றார். விஷ்ணு இறைவனாக இருந்தாலும் ஒரு மனிதருடைய காலை நாங்கள் எவ்வளவுதான் எதிரியாக ஒரு மனிதருக்கு நாங்கள் எவ்வளவு தீமை செய்திருந்தாலும் அவர் எங்களுடைய எதிரியாக இருந்தால் கூட நாங்கள் அவருடைய காலை பற்றி நாங்கள் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது எப்படிப்பட்ட கொடியவனானாலும் சரி தன்னை மறந்து அவர்களை காலிலே விழுகின்ற பொழுது மன்னிப்பான். அதை உணர்ந்துதான் மகாவிஷ்ணுவும் இறைவனுடைய பாதார விந்தங்களை பற்றி பிடித்தார். பாதார விந்தங்களை பற்றி பிடித்தால் இறைவனுடைய சிரசை நாங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். நாங்கள் ஒருவர் எங்கள் காலையை பற்றி பிடிக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? குனிந்து பார்ப்போம். எங்கள் காலை யார் பிடிக்கிறார்கள், நாங்கள் தலையை குனிந்து அவரை பார்ப்போம். எங்களை காலை பற்றி பிடிக்கிறவரை நாங்கள் பார்ப்போம். இது வழமையாக நடக்கக்கூடிய ஒரு செயல். அப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சிரசு தலையை
கீழே உள்ளவரால் பார்க்க முடியும். இதை உணர்ந்த மகாவிஷ்ணு தன்னுடைய புத்தியினாலே, அறிவு கூர்மையினாலே இறைவனுடைய பாதத்தை தேடி சென்றார். சென்று பாதத்தை பற்றி பிடிக்கின்ற பொழுது சிவருமான் குனிந்து மகாவிஷ்ணுவை பார்த்தார். அப்பொழுது மகாவிஷ்ணு இறைவனுடைய சிரசை பார்த்தார். இதை உணராத பிரம்மா இடைவெளியிலே தாளம்பூவை சாட்சி கலைத்து பொய் சொல்லி, பிரம்மாவுக்கும் கோயில் இல்லை, தாளம்பூவுக்கும் கோயிலிலே பூஜைக்கு இல்லாத மாதிரி ஒதுக்கி வைக்கப்பட்டது. இருவர்களும் பொய் சொன்னதனால் ஏற்ற தண்டனை அவர்களுக்கு. மகாவிஷ்ணு இன்றைக்கும் வழிபடப்படுகின்றார். நாங்கள் காலை பற்றி பிடித்தால் சிரம் தானாகவே தலை சாயும். ஆகவே தான் நாங்கள் எந்த பெரியவராக இருந்தாலும், எவ்வளவு படித்தவராக இருந்தாலும், பண்பானவராக இருந்தாலும், நாங்கள் முதலிலே அவருடைய பாதங்களை பற்றி பிடித்தால் அவருடைய சிரம் எங்களுக்காக தலைவணங்கும். அவை எப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தது இந்த விரதம். அவை நீங்கள் கார்த்திகை விளக்கத்திலே, இந்த விரதத்திலே, திருக்கார்த்திகை விரதத்திலே இறைவன் ஜோதி வடிவாகிய தினம். அதனாலே தான் இந்த கோயிலிலே நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும், சொக்கப்பனை என்று பெயர். இந்த பனைமரம் பூமியிலிருந்து ஓங்கி உயர்ந்து வளரும். அந்த பனைமரத்திலே இருக்கின்ற ஓலை எடுத்து ஆலயங்களிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், பெரிய ஒரு கூடு கட்டுவார்கள், ஒரு கோபுரம் மாறி கட்டுவார்கள். நடுவிலே வாழை நட்டு அந்த வாழையை சுற்றி பனைய ஓலையினாலே உயர்ந்த ஒரு கூடு மாறி, கோபுரம் மாறி கட்டுவார்கள், கூம்பு மாறி. அதிலே இறைவன் அந்த கோயில் வாசலிலே வருகின்ற பொழுது மூலஸ்தானத்திலே இருந்து ஒரு தேங்காய் பாதையிலே நெய் விட்டு அவல் பொட்டலம் கட்டி அதிலே தீபமேற்றி கொண்டு வந்து இந்த வாழையிலே நடுவிலே, வாழைக்கு நடுவிலே வைத்து அந்த கூட்டிலே பூஜை பண்ணி இந்த குருக்கள் ஐயா அவர்கள் அந்த ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய, மலை போன்று இருக்கக்கூடிய அந்த கூம்பை எரிப்பார்கள். அதற்கு பேர் தான் சொக்கப்பனை. பேச்சு வழக்கிலே சொக்கப்பானை என்று சொல்வார்கள். சொக்கப்பானை எரித்தல் என்று. அதனுடைய சரியான பெயர் சொக்கப்பனை. பனை வெந்து எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அந்த ஓலைகளெல்லாம் மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் இருக்கும். பனை ஓலைகளை கவனி பார்த்தால் தெரியும். தென்னை படித்தான். ஓலைகள் மேலே வானத்தை பார்த்தபடியும் பூமியை பார்த்தபடியும் இருக்கும். எவ்வளவு ஓங்கி இருந்தாலும் உயர்ந்திருந்தாலும் பணிவு இருக்கின்றது என்பதை குறிப்பதற்கு அந்த ஓலைகள் உதாரணமாக இருக்கின்றது. எவ்வளவு பெரியவர்களானாலும் படித்தவர்களானாலும் அவர்களுடைய பண்பினாலே அவர்கள் உயர்ந்து நிற்பார்கள். அதை குறிக்கிறது அந்த மேல் நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஓலைகள். கீழே இருக்கக்கூடிய ஓலைகள் அவருடைய பணிவை குறிக்கும். தாங்கள் எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு பெரியவர்களானாலும் அவர்களுடைய பண்பு, பணிவு, அடக்கம், பொறுமை இவைகளெல்லாம் அந்த கீழே இருக்கின்ற ஓலைகள் தான் எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் கீழே வளைந்திருக்கின்றேன் என்பதை குறிப்பது அவருடைய அடக்கம், பொறுமை வகையில். ஆகவே அதற்காகத்தான் அங்கே தென்னை பனை ஓலையை, அவ்வளவு உயரமாக இருக்கின்ற பனை ஓலையை அந்த கும்ப வடிவாக ஆலயங்களிலே கட்டி சொக்கப்பானை எரிக்கக்கூடிய அந்த வைபவம் விளக்கீட்டிலே ஜோதி வடிவாக, அடிமுடி இல்லாமல் ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த தன்மையை குறிப்பதாக அந்த சொக்கப்பனை எரிக்கப்படுகின்றது ஆலயங்களிலே. அவை இப்படி மகிமை வாய்ந்த விரதம் கார்த்திகை விளக்கெடு. திருவண்ணாமலையிலே நீங்கள் சென்று பார்த்தால் மலையிலே எத்தனையோ ஆயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையிலே பெரியொரு இது வைத்திருப்பார்கள்.
ஒரு அகன்ற பாத்திரம் மாதிரி. அந்த பாத்திரத்தினையோ 1000 லிட்டர் நெய் ஊற்றி எவ்வளோ பஞ்சுத்திரிகளை எல்லாம் வைத்து அந்த விளக்கேற்றுவார்கள். சாதாரணமாக அந்த விளக்கு 3 மாதம் 6 மாதம் வரையிலே அணையாமல் எரிந்த வண்ணம் இருக்கும். அப்படி மகிமை வாய்ந்தது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையை நினைக்க முத்தி பஞ்சபூத ஸ்தலங்களிலே சிதம்பரம் ஆகாயம், திருவானைக்காவல் நீர், திருவண்ணாமலை நெருப்பு, காஞ்சிபுரம் மண், காளகஸ்தி வாயுஸ்தலம் காற்று. இதிலே திருவண்ணாமலையே மகிமை என்னென்றால், அக்னிஸ்தலத்திலே மகிமை என்றால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும். நாங்கள் இருந்த இடத்துல இருந்து கொண்டு அண்ணாமலையாரே என்று நினைத்தாலே எங்களுக்கு இந்த இறைவனுடைய அந்த ஜோதி வடிவம் மனதிலே ஏற்பட்டு எங்களுக்கு முக்தி கிடைக்கக்கூடிய தன்மை உண்டாகும். அப்பளவு மகிமை வாய்ந்தது திருவண்ணாமலை. அதிலே அதே போன்று சிதம்பரத்திலே சிதம்பர ரகசியம் என்று ஒரு ஒன்று இருக்கின்றது. அங்கே அதை வெளியிலே சொல்லக்கூடாது. அப்படி ஒவ்வொரு பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் ஒவ்வொரு மகிமை இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு விஷயம் அதில் இந்தியாவிலே மிகவும் சிறப்பானது என்றால், இந்த பஞ்சபூத ஸ்தலங்களும் மத்திய ரேகையிலே மத்திய கோட்டிலே ஒரே நேரிலே இருக்கின்றது. இந்த பஞ்சபூத ஸ்தலங்களும் மத்திய கோட்டிலே நேரிலே ஒரே நேரிலே அமைந்திருக்கின்றது. அதுதான் மிகவும் சிறப்பானது. இந்த பஞ்சபூத ஸ்தலங்களும் இன்றைக்கும் அந்த மகிமை குறையாமல் அந்த பஞ்சபூத ஸ்தலங்களுக்குரிய அந்தந்த மகிமைகள் குறையாத வண்ணம் இன்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது காரணம் என்னென்றால், மத்திய கோட்டிலே ஒரே நேர்கோட்டிலே இந்த பஞ்சபூதங்கள் 5 பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய 5 கோவில்களும், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 கோவில்களும் ஒரே நேர்கோட்டிலே அமைந்திருக்கின்றது. அதனாலே தான் அந்த மகிமை இன்றும் குறையாத மாதிரி அந்த கோவில்களிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய சக்தி குறையாமல் இருக்கின்றது. அவ்வளோ மகிமை வாய்ந்தது இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள். அதிலே மிகவும் மகிமை வாய்ந்தது இந்த அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை. நினைத்தாலே முக்தி கிடைக்கும். அங்கே போய் பார்த்தீர்கள் நான் தெரியும். நான் அடியேன் 2-3 தரம் சென்று கிரிவலம் வந்திருக்கின்றேன். அந்த பாக்கியம் அடியேனே கிடைத்தது. 18 கிலோமீட்டர் 36 கிராமத்தை 18 கிராமத்தை அடக்கி வைத்திருக்கின்றது. 36 கிலோமீட்டர் கிரிவலப்பாதை. ஒரு இரவிலே வெளிக்கிட்டு அடுத்த நாள் காலையிலே கோவில் வாசலை வந்தடையக்கூடிய தன்மை. 18 கிராமம் 36 கிலோமீட்டர். இந்த கோவிலை சுற்றி அஷ்டலிங்கங்கள் இருக்கின்றது. 8 திக்கிலேயும் 8 விதமான லிங்கங்கள் இருக்கின்றது. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், ஜமலிங்கம், நீர்தலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என்று சொல்லி அஷ்டலிங்கேஸ்வரர். இதை விட இந்த நாங்கள் வருகின்ற வழி கிரிவலம் வருகின்ற பொழுது எத்தனையோ சித்தர்கள் ஞானிகளுடைய தரிசனத்தை எல்லாம் நீங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது எல்லோருக்கும் காண கிடைக்காத ஒன்று. உண்மையிலே நாங்கள் சிவனுடைய சிந்தனையிலே சிவனை நினைந்தபடியே நாங்கள் அந்த கிரிவலத்தை மேற்கொள்வோமே ஆனால், எந்த நேரம் சிவசிந்தனையுடன் இருக்கக்கூடிய சித்தர்கள் தங்களை மறைந்து சித்துக்கள் சிவனுடைய அருமையினாலே சித்துக்களை பெற்று அந்த சித்தர் வடிவத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ரிஷிகள் மகான்கள் அவருடைய தரிசனத்தை நாங்கள் கண்ணாலே காண முடியும். அடியனுக்கு கூட அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. திருவண்ணாமலையிலே ஒரு சித்தரை சந்திக்கக்கூடிய தன்மை என்னை அறியாமலேயே கிடைத்தது. அப்படி மகிமை வாய்ந்த ஸ்தலம் திருவண்ணாமலை. ஆகவே அந்த திருவண்ணாமலை தான் இந்த விளக்கெட்டுக்கு பேர் போன, கார்த்திகை விளக்கெட்டுக்கு பேர் போன இடம் திருவண்ணாமலை. அடிமுடி தேடிய வரலாறு. இறைவன் ஜோதி வடிவாக தோன்றிய இடம் திருவண்ணாமலை, அக்னிஸ்தலம். அதை குறிப்பதுதான் கார்த்திகை விளக்கீடு.
அதனோடு முருகன் ஆலயங்களிலே இந்த கார்த்திகை விளக்கெடு சிறப்பாக இருக்கும் என்றால், கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே முருகன் இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்தும் சரவணப் பொய்கையிலே 6 குழந்தைகளாக அவதரித்த தினம், கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் எடுத்து வளர்த்த தினம். அதனால் தான் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டபடியினாலே கார்த்திகேயன் என்ற நாமத்தை முருகனுக்கு இருக்கின்றது. கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே அந்த சம்பவம் நடந்தது. இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்தும் 6 பொறிகள் சரவண பொய்கையிலே, சரவண பொய்கை தாமரை தடாகம் 6 தாமரை மலர்களிலே அந்த இறைவனுடைய தீப்பொறிகள் 6 வந்து விழுந்து குழந்தைகளாக அவதரித்து கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்ட தினம். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 6. அந்த நட்சத்திரங்கள் 6 பெண்களாக உருமாறி அந்த குழந்தையை வளர்த்தார்கள், பால் ஊட்டினார்கள். உமாதேவியர் அந்த குழந்தைகள் 6 குழந்தைகளையும் தான் பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் ஓடோடி வந்து பார்த்தால் 6 குழந்தைகளையும் ஒரே மாதிரி இருக்கின்றது, ஒரே விதமான அழகுடன். அவருக்கு எந்த குழந்தையை தூக்குவதென்று தெரியாமல் மனம் தடமாறி இருக்கின்ற பொழுது பார்த்தா ஒரே நேரத்தில் எல்லா குழந்தையும் தூக்க வேண்டும் போல் இருந்தது அவருக்கு. உடனே 6 குழந்தைகள் ஒன்று சேர கட்டி அணைத்து தூக்கினாள் உமாதேவி. அதனாலே தான் அப்படி உருவான அந்த குழந்தை தான் அறுமுகப்பெருமான், ஷண்முகர். ஷண்முகம் என்றால் 6, ஷண்முகர் என்றால் 6 முகத்தை உடையவர் என்று அர்த்தம். 6 முகமும் 12 கரங்களும் 12 விழிகளும் உடையவர் ஷண்முகப்பெருமான். முருகனுடைய விஸ்வரூப தரிசனம் அது. இது எப்போ ஏற்பட்டதென்றால் இந்த கார்த்திகை விளக்கெட்டில் அன்றைக்கு இது நடைபெற்ற தினம். ஆகவே இந்த கார்த்திகை விளக்கெடு என்பது முருகன் ஆலயங்கள், சிவன் ஆலயங்களில் எல்லாம் சிறப்பான முறையிலே இந்த விளக்கீடு நடைபெறும். வீடுகளிலே எல்லாம் நாங்கள் அதை நினைத்துத்தான் வீடுகளிலே தீபம் ஏற்றுகின்றோம். ஒளி வடிவாக இறைவனுடைய ஒளி வடிவமாக இறைவன் ஜோதி வடிவாக இருந்ததை மனதிலே நாங்கள் நினைத்து எங்கள் வீட்டிலே என்றும் இருள் இல்லாமல் எங்கள் வீடு ஆணவம் என்கின்ற இருள் நீங்கி இறைவனுடைய திருவருள் எங்கள் வீடுகளிலே நிரந்தரமாக இருக்க வேண்டும். இறைவன் எப்படி ஒளி வடிவாக இருந்து அந்த ஒளி கிடைத்தால் உலகமெல்லாம் வெளிச்சமாக இருக்கும். பாருங்கள், சூரிய ஒளி இல்லாவிட்டால் உலகம் இருண்டு போய்விடும். அதே போன்று ஒளி இல்லாத இடம் இன்றைக்கும் இருளாகத்தான் இருக்கும். இப்போ இறைவனுடைய அந்த ஒளி எங்கள் வீடுகளிலே நிரம்பி இருக்க வேண்டும். அதை குறிப்பதற்காகத்தான் வீடுகளிலே தீபத்தை நிறைய ஏற்றி, வீடெங்கிலும் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியிலே நாங்கள் இறைவனை வழிபடுகின்றோம். இது சர்வாலய தீபத்தில் என்று நடைபெறும் மறுநாள். அதற்கு முதல் நாள் குமாராலய தீபம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை விளக்கெடு கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்தை முருகன் ஆலயங்களிலே கொண்டாடுவார்கள். சிறப்பான முறையிலே சொக்கப்பானை ஏற்றி முருகனுடைய விஸ்வரூப தரிசனம், இறைவன் அடிமுடி இல்லாத தரிசனம் போன்று முருகப்பெருமான் அறுமுகப்பெருமானாக வழிபடுத்த விஸ்வரூபம் எடுத்த வழிபாடு அந்த தினம் அதை சொக்கப்பானை எரித்து கொண்டாடுவார்கள் சிறப்பான முறையிலே. இப்படி மகிமை வாய்ந்த விரதம் இந்த கார்த்திகை விளக்கீடு, புனிதமான ஒரு விரதம். எங்கள் மனதிலே ஏற்படக்கூடிய இருளை நீக்கி எங்கள் மனதிலே ஒளியாகிய நல்ல எண்ணத்தை இறைவன் எங்களுக்கு அளித்து அந்த ஒளி வடிவமாகிய இறைவன் எங்கள் மனதிலே இருந்து எங்களுக்கு நல்ல வழிகாட்டி எங்களை மோட்சத்துக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த ஒளியினாலே எங்களுக்கு உருவாகின்றது. ஆதி காலத்திலே, உலகம் தோன்றிய காலத்திலே இறைவனாலே படைக்கப்பட்ட மானுடர்கள் எதை வழிபட்டார்கள் என்றால் முதல்ல மனிதர்கள் வழிபட்டது ஒளியைத்தான் கடவுளாக இறைவனாக நினைத்து வழிபட்டார்கள். சூரிய ஒளியை பார்த்து வழிபட்டார்கள். பின்பு 2 கல்லை உரசி அதிலே இருந்து அக்னியை உருவாக்கி, நெருப்பை உருவாக்கி அந்த ஒளியை கும்பிட்டார்கள். இப்படியாக ஒளியைத்தான் ஆதி காலத்திலே
இந்த மாண்டோர்களாகிய மனிதர்கள் இறைவனை வழிபட்டார்கள் ஜோதி வடிவாக. அதன் பின்பு படிப்படியாக மண்ணிலே இறைவனுடைய உருவங்களை செய்து அப்படி ஒன்றாக வழிபாடு மேற்கொண்டு வருகின்ற பொழுது இன்றைய சூழ்நிலையிலே இறைவனுடைய உருவங்களை வானதிலே புராணங்களை இவற்றையெல்லாம் படித்து வேதங்களை படித்த அந்த சிவாச்சாரியர்கள் மூலமாக அந்த புராணங்களை எல்லாம் படித்த ஞானிகள் மூலமாக எழுதப்பட்ட வரலாறுகளை கொண்டு இப்பொழுது ஆலயங்கள் எல்லாம் அமைத்து அங்கே உருவ வழிபாடு மேற்கொண்டு வருகின்றார்கள். எங்களுடைய இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அளவுக்கு இன்று இந்து சமயம் அடிமுடி இல்லாமல் எல்லா மதங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் இருக்கின்றது. இந்த மதம் எப்பொழுது ஆரம்பித்தது என்ற கால அளவுகள் இருக்கின்றது. ஆனால் இந்து சமயம் எப்பொழுது ஆரம்பித்தது என்பது யாருக்கும் இதுவரை தெரியாது. காரணம் என்னவென்றால் இறைவன் அடிமுடி இல்லாமல் ஜோதி வடிவாக எப்பொழுது தோன்றினானோ அப்பொழுது ஆரம்பித்தது இந்த மதம். ஆகையினால்தான் இந்த மதத்துக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. உலகம் எப்போ தோன்றியதோ அன்று தோன்றியது இந்த மதம். உலகம் எப்போ அழிகின்றதோ அப்பொழுதுதான் இந்த மதம் அழியும். இறைவன் இருக்கும் வரை இருந்து கொண்டே தான் இருக்கும் இந்த மதம். அதற்கு அழிவு என்பது கிடையாது, தொடக்கமும் கிடையாது. அவ்வளவு மகிமை வாய்ந்தது இந்த மதம். இறைவனை போன்று அவ்வளவு மகிமை வாய்ந்தது. ஆகவே நாங்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த கார்த்திகை விளக்கீடு அன்றைய தினம் முருகன் ஆலயங்கள் சிவனாலயங்களிலே சென்று இறைவனை ஜோதி வடிவாக தரிசித்து உங்கள் இல்லங்களிலேயும் இறைவனை ஜோதி வடிவாக இந்த மண் அகல் விளக்கிலே நீங்கள் தீபங்களை எல்லாம் ஏற்றி உங்கள் வீடுகளிலே எல்லா இடத்திலேயும் அந்த அகல் தீபங்களை எல்லாம் ஏற்றி வழிபட்டு இறைவனுடைய பாதார விந்தங்களை ஜோதி ரூபமாக உங்களுடைய ஆன்மா கடைசியிலே மனிதராக பிறந்த ஒவ்வொருடைய ஆன்மாவும் கடைசியாக எப்படி இறைவனிடத்திலே சென்று சேர்கின்றதென்றால் ஜோதி வடிவாகத்தான் போகும். சில படங்களிலே புராண படங்களிலே நீங்கள் சினிமா படங்கள் புராண படங்களை பார்த்தால் தெரியும். ஒருவருடைய ஆன்மா இறைவனிடத்தில் எப்படி போகின்றால் ஒரு விளக்கு சுடர் எரிந்து கொண்டிருக்கும், விளக்கிலே சுடர் எழும்பி எரிந்து கொண்டிருக்கும் நீளமாக. அந்த சுடர் வடிவாகத்தான் அந்த ஆன்மா ஜோதி வடிவாக இறைவனிடத்தே போகும். எங்களுடைய ஆன்மா ஒவ்வொருடைய ஆன்மாவும் கடைசி காலத்தில் இறைவனிடத்தில் எப்படி போய் சேரும் என்றால் அந்த ஜோதி ரூபமாக சுடர் வடிவாகத்தான் சென்று இறைவனிடத்திலே சென்று ஐக்கியமாகும். இறைவனுடைய நெஞ்சிலே அந்த சுடர் போய் ஐக்கியமாகும். அதை குறிப்பது தான் இந்த திருவிளக்கீடு. நாங்கள் விளக்கீட்டை நாங்கள் அந்த விரதத்தை அனுஷ்டித்து இறைவனை ஜோதி வடிவாக தரிசித்தோமே ஆனால் நிச்சயமாக எங்களுடைய ஆன்மா ஜோதி வடிவாக இறைவனிடத்திலே சென்று இறைவனிடத்திலே ஒன்று சேரும் என்பதை நாங்கள் இன்றைக்கும் நிச்சயமாக நம்பலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. நிச்சயமான உண்மை. ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த விளக்கிட்டு விரதத்தை கார்த்திகை விரதத்தை விளக்கிட்டில் அன்று கார்த்திகை விரதத்தை மேற்கொண்டு முருகன் ஆலயங்களிலும் சிவன் ஆலயங்களிலும் சென்று வழிபட்டு அங்கே சொக்கப்பானை எரிப்பதை கண்டு நீங்கள் தரிசிக்க வேண்டும். உங்கள் வீடுகளிலேயும் விளக்கேற்றி இறைவனை ஜோதி வடிவாக தரிசித்து நாங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு வருவதன் மூலமாக எங்களுடைய இறுதி காலத்திலே எங்களுடைய ஆன்மாவும் அந்த ஜோதி வடிவமாக இறைவனிடத்திலே சேர்ந்து ஐக்கியமாகி எங்களுடைய ஆன்மா மோட்சமடையக்கூடிய தன்மை எங்களுக்கு ஏற்படும் என்பதை கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.